2023 எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா சொல்லுது, இந்த பூமியில வாழ்ற மொத்த மக்கள்ல 61% கடவுள் இருக்கிறாருன்ட்டு நம்புறாங்க. மிச்சம் நம்பாதவங்க இந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி பல ஆயிரம் வருஷங்களா மனிதர்கள் மத்தியில கேட்கப்பட்டுட்டே இருக்கு. அதிகமா தேடப்படுற விஷயமும் இதுவா தான் கருதப்படுது. இதுல கரண்ட் ஜெனரேஷன், நாம வாழ்ற இந்த சந்ததியில நம்மளுக்கு நிறைய அறிவு கலெக்ட் பண்ணப்படுது. பலாயிரம் வருஷமா சேர்த்து வச்சு இப்போ நம்மளுக்கு ஆக்சசபிளா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு. நாமளும் இன்டெலிஜென்ட்டா நிறைய வளர்ந்துட்டோம். சிவிலைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும் போதும் பயங்கரமான வளர்ச்சி, டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டா வளர்ந்துருக்கோம். ஏகப்பட்ட கேள்விகளுக்கு நம்மளுக்கு பதில் தெரியுது. பூமிக்கு வெளியே நடக்கிற விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது, நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பூமிக்கு வெளியே போய் பார்த்துட்டோம், நிலாலெல்லாம் கால் வச்சுட்டோம், நம்ம அட்வான்ஸ்டா வளர்ந்துட்டோம். இப்போ இந்த தலைமுறையில சயின்ஸ் மூலமா கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு தேடுறாங்க. விதவிதமா தேடிட்டு இருந்தாங்க, வெவ்வேறு விதமா. இயற்கையில தேடி இருந்த காலமெல்லாம் போய் இப்போ நம்ம சயின்ஸ் மூலமா கடவுளை தேடுற காலத்துல வந்திருக்கோம். இதுல சயின்ஸ் மூலமா கடவுளை தேட முடியுமா இல்லையா? கடவுளை சயின்ஸ் நிரூபிக்க முடியலையே, ஏன் நிரூபிக்க முடியல, அதுக்கு காரணம் என்னன்றதுக்கு ஒரு ஃபுட் ஃபார் தாட் கொடுக்கறது தான் இந்த வீடியோ. நான் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கொஞ்சமா தான் சொல்ல போறேன், எல்லாத்தையும் விளக்க முடியாது. இதுக்கு மேலே நீங்கள் தேடுறீங்கன்னா நான் உங்களுக்கு உதவ ஆசைப்படுறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். ஸோ இந்த எபிசோடில் டு ஸ்டார்ட் வித், சயின்ஸால் கடவுளை நிரூபிக்க முடியாததுக்கான லிமிட்டேஷன்ஸ் என்னன்றது கொஞ்சம் நான் விரிவுபடுத்த ஆசைப்படுறேன். பேசிக்கலி சயின்ஸ்னா என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் சும்மா ஒரு ஃபார் த சேக் ஆஃப் திஸ் வீடியோ நான் ஒரு விஷயம் படிக்க போகிறேன். Science is a systematic way of understanding the natural world through observation, experimentation and reasoning. It involves asking questions, forming hypotheses, conducting experiments, collecting data and drawing conclusions from the evidences, based on the evidences. In simpler terms, science is a tool used to understand how and why things work in the world around us. இதுதான் சயின்ஸ். ஸோ சயின்ஸ் என்று சொல்லும் போது நிறைய பேர் பார்க்கறது சயின்ஸ் ஒரு தனி என்டிட்டியாக பார்க்குறாங்க. சயின்ஸ் தானாக முளைச்சி உருவாகி வந்தது, லைஃப் உருவான மாதிரி சயின்ஸை உருவாகி வந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. பேச்சு அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு கேள்விகள் எழுப்பும் போது சயின்ஸ் சொல்லுதா, ஏன் சயின்ஸில் இல்லை, சயின்ஸ் மூலமாக நிரூபி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் சயின்ஸை படைச்சது மனுஷன்தான். மனுஷன் இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, ரீசன் அவுட் பண்ணி கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் மனுஷனுடைய இன்டெலிஜென்ஸ் மூலமாக உருவானது தான் அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அந்த டேட்டா தான் நம்ம சயின்ஸை சொல்லப்படும். இதில் ஏகப்பட்ட தியரிஸ் இருக்கு. இது எல்லாமே ஹைபோதசிஸ் தான். இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு தியரி கிரியேட் பண்ணுறான். அதுதான் சயின்ஸ். ஓகே, இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா இதுவா இருக்கும், இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு தியரி டெவலப் பண்ணுறோம். அது மூலமாக மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணி, நம்ம மெஷர்மெண்ட்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணி, அது மூலமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்குறோம், ரீக்ரியேட் பண்ண பார்க்குறோம். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண, டெஸ்ட் பண்ணலாம், ரீக்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா தான் இந்த தியரி இதை யூஸ் பண்ணலாம், இந்த தியரியை நம்பலான்ட்டு நம்ம முடிவெடுக்கிறோம். இந்த சயின்ஸில் நேச்சுரல் லாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதுதான் சயின்ஸுடைய ஃபவுண்டேஷனாக சொல்லப்படுது, இயற்கை விதி. ஸோ சயின்ஸோட ஃபவுண்டேஷன் ஆகிய நேச்சுரல் லாவில் இருக்க லிமிட்டேஷன்ஸை கொஞ்சம் பார்த்து ஆரம்பிப்போம். அதுதான் ஃபவுண்டேஷன், ஆதாரம். அது மேலே தான் சயின்ஸ் கட்டப்பட்டிருக்கு. நேச்சுரல் லாவை உடைக்கிற மாதிரி சயின்ஸும் இருக்காது, எந்த நிகழ்வும் இந்த பிரபஞ்சத்தில் நடக்காதுன்றது தான் சயின்ஸோடைய நம்பிக்கை. சயின்டிஸ்டோடைய நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம், மனுஷனுடைய நம்பிக்கை, சயின்ஸை உருவாக்கின மனுஷனுடைய நம்பிக்கை. ஸோ இந்த நேச்சுரல் லாவுக்கு கேரக்டர்ஸ் இருக்கு, கீ கேரக்டர்ஸ். இது அடிப்படையில் தான் நேச்சுரல் லாஸ் எல்லாம் உருவாக்கப்படுது. மனுஷன் தான் எழுதுறான், ஒவ்வொரு லாவையும் மனுஷன் தான் எழுதியிருக்கான். ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கும்போது அது யூனிவர்சலாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அப்சர்வபிளாக இருக்கணும், ப்ரெடிக்டபிளாக இருக்கணும் அண்ட் டிஸ்கிரிப்டிவாக இருக்கணும், நாட் ப்ரிஸ்கிரிப்டிவ். ஓகே, இதில் கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. நேச்சுரல் லாவுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயே லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. யூனிவர்சலாக இருக்கணும். முதல் யூனிவர்சலாக இருக்கணும்னா நாம இதை யூனிவர்சலாக இருக்கான்ட்டு அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கணும். நம்மளுக்கு பூமியை பற்றின எல்லா விஷயமும் முழுசாக தெரியாது, கடலுடைய ஆழத்துக்கு நம்ம ஒன்று போய் பார்த்ததில்லை. ஓகே, பூமிக்குள்ளே இருக்கிற உயிரினங்களை இன்னும் ஒவ்வொரு வருஷமும் புதுசான கண்டுபிடிப்பு வந்துக்கிட்டே இருக்கு. புதுசான தாவரங்கள், பூச்சிகள், மைக்ரோபியல் லைஃப் நிறைய கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கிறோம். முழுசாக எல்லாமே தெரியாது. ஸோ யூனிவர்சலாக இருக்குன்ற ஒரு விஷயமே நம்ம சொல்லணும்னா பூமியை முழுசாக தெரிஞ்சிருக்கணும், எல்லா லைஃப் சோர்ஸும் பற்றி தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன இருக்குது, ஏது இருக்குது, எல்லா எலமெண்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். பீரியாடிக் டேபிளில் ஆட் ஆகிட்டே வருதான் எலமெண்ட்ஸு, அப்போவே ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. புது எலமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்.
மீட்டியார் மூலமாக வந்து விழுந்த கல்ல ஒரு லைஃப் சோர்ஸ் இருக்குது, புதுசாக எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது, பீரியாடிக் டேபிள் இல்லாத எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த யூனிவர்சல்னு சொல்லும் போது இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் முழுசாக சுற்றி பார்த்து எல்லா கிரவுண்டில் ரியாலிட்டியும் அப்சர்வ் பண்ணிட்ட பிறகு தான் நேச்சுரல் லா ஷுட் பி யூனிவர்சல்ன்ற ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்கே நம்ம வர முடியும். ஓகே, நேச்சுரலாக யூனிவர்சல் இல்லை, கிடையாது. ஏன்னா மனுஷனுக்கு தெரியாது. நம்ம சோலார் சிஸ்டம்லேருந்து வெளியே போய் பக்கத்து சோலார் சிஸ்டமில் இருக்க ஏதோ ஒரு பிளானெட்டில் நம்ம கால் வச்சது கிடையாது. அங்கே போய் நின்று பார்த்தா தான் தெரியும் அங்கே என்ன நடக்குது, எப்படி நடக்குதுன்ட்டு. ஸோ மொத்த பிரபஞ்சத்துக்கும் நம்ம நேச்சுரல் லான்னு ஒன்று கொடுத்துட்றோம். ஏன் கொடுக்குறோம்? நம்ம பூமிக்கான நேச்சுரல் லான்னு சொல்லலாம், அதுவும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா முழுசாக நம்ம கண்டுபிடிக்கல, பூமியவே நம்ம முழுசாக ஆராய்ந்து முடிக்கல. அதனால பூமிக்கு நேச்சுரல் லான்னு கூட சொல்ல முடியாது. நம்ம யூனிவர்சல் நேச்சுரல் லான்னு சொல்கிறோம். அதுவே தப்பு. ஓகே, நான் கேள்விகள் எழுப்புறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சயின்ஸ் இஸ் இன்கம்ப்ளீட், இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்கம்ப்ளீட். இட் இஸ் இன்கேப்பபிள் டு ப்ரூவ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். அதை நிரூபிக்கிறதுக்கு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இது உங்களுக்கு கான்ட்ராடிக்டிங்காக இருக்குது, நான் அதை தவறாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கண்டிப்பாக படிப்பேன். அண்ட் நேச்சுரல் லாவுடைய இன்னொரு கேரக்டர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். கன்சிஸ்டன்சி. ஓகே, அது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமில் சேஞ்ச் ஆகக்கூடாது. இட் ஷுட் நாட் சேஞ்ச் ஓவர் டைம். ஓகே, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். லா ஆஃப் பயோஜெனிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேச்சுரல் லா இருக்குது. அது என்ன சொல்லப்படுதுன்னா, லைஃப் ஷுட் ஆர் கேன் கம் ஒன்லி ஃப்ரம் அனதர் லைஃப். ஒரு உயிரினத்திலேருந்து தான் இன்னொரு உயிர் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஆரிஜின் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ்ன்னு பார்க்கும்போது பிக் பேங்னு சொல்கிறாங்க, எவல்யூஷன் தியரி அதெல்லாமே பிக் பேங்க்கு தான் போயிது, ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ். அந்த கதையை நம்புறவங்க, அந்த தியரியை நம்புறவங்க நான் லைஃப்லேருந்து லைஃப் வந்ததா சொல்லப்படுது. இது வந்து சயின்ஸ் சொல்கிற தியரி. ஓகே, ஆரிஜின் ஆஃப் த யூனிவர்ஸ்னால் பிக் பேங்காக இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு சயின்ஸ் சொல்கிற தியரி. அப்படியே பின்னாடி போகும்போது, எவல்யூஷனில் பின்னாடி போகும்போது நான் லைஃப்லேருந்து லைஃப் வந்ததா சொல்லப்படுது. இந்த நேச்சுரல் லாவை அது உடைக்குது. இட் இஸ் நாட் கன்சிஸ்டன்ட். ஒரு உயிரினத்துலேருந்து தான் இன்னொரு உயிர் வரும் அப்படின்றது தான் இயற்கை விதி அப்படின்ட்டு லா ஆஃப் பயோஜெனிசிஸ் சொல்லுது, சயின்ஸ் சொல்லுது. அண்ட் இந்த பிக் பேங் வரைக்கும் போய் தேடி பிடிச்சி வச்சிருக்காங்க. அதில் பார்க்கும்போது நான் லைஃப்லேருந்து லைஃப் வந்ததா சொல்லப்படுது. இது another contradiction to the natural law. அதாவது தவறுன்னு சொல்கிறேன். நேச்சுரல் லா சயின்ஸ் படி அது தவறுன்னு சொல்லப்படுது. அப்சர்வபிளாக இருக்கணும். இந்த அப்சர்வேஷன் இருந்து வரும்போதே மனுஷன் தான் அப்சர்வ் பண்ணுறான். ஓகே, வேற உயிரினங்கள் எதுவும் அப்சர்வ் பண்ணல. நேச்சுரல் லாக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வேற எந்த உயிரினமும் செயல்படலை, மனுஷன் மட்டும் தான் செயல்படுறான். அவன் மூலமாக என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, இந்த அப்சர்வேஷன்ன்ற விஷயத்தில் என்னென்ன லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அப்சர்வருடைய பயஸ், ஹாத்ரான் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. நம்ம யாரும் நம்மளை பார்க்கும்போது நம்ம வேற மாதிரி செயல்படுவோம் இல்லையா? யாரும் பார்க்காதப்போ ஒரு மாதிரி இருப்போம், யாருன்னா பார்க்குறாங்கன்னா கான்ஷியஸாக நம்ம மாற்றி செயல்படுவோம். ஹாத்ரான் எஃபெக்ட், தப்பு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஹாத்ரான் எஃபெக்ட். அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஃபினாமினா, எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நம்மளால் எவ்வளோ ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் எவ்வளோ விஷயங்களை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறோம், காற்றுல நடக்கும். நம்மளுக்கு 5 சென்சஸ் இருக்குது. 5 சென்சஸ் மூலமாக அப்சர்வ் பண்ணுவோம். கண், காது, மூக்கு, நாக்கு, டச். ஓகே, இது பயங்கர காம்ப்ளிகேட்டடாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் விடப்படப்படும். ஸோ காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஃபினாமினா அண்ட் சாம்பிளிங் இஷ்யூஸ். நம்ம எப்பவுமே 100% சாம்பிள் எடுக்கிறது இல்லை. 100ல் ஒரு 50 எடுத்தாலே அதிகம். முழு 100 சாம்பிள்ஸும் நம்ம எடுக்கிறது இல்லை. ஸோ சாம்பிளிங்கில் இஷ்யூ இருக்குது. அப்சர்வேஷன்லேயே ஏகப்பட்ட லிமிடேஷன்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரிடிக்டபிளாக இருக்கணும்னா நம்ம வந்து மெஷரிங் டூல்ஸ்லாம் நம்ம கரெக்டாக வச்சுருக்கணும். அதில் ஏகப்பட்ட லிமிடேஷன் என்னென்னா மெஷர்மெண்ட் எரர்ஸ், லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நம்ம நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம், தேவைக்கேற்றபடி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். அன்அக்கௌண்டபிள் வேரியபிள்ஸ், நிறைய வேரியபிள்ஸ் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்ம தேட தான் புது வேரியபிள்ஸ் உண்டாக்கி நம்ம அது மூலமாக ஸ்டடியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். பவுண்ட்ரிஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணும் போதும் ப்ரெடிக்ட் பண்ணும் போதும் ஒரு லிமிட் வச்சு தான், ஒரு பார்டர் வச்சு அதுக்குள்ளே தான் நம்ம சில கண்டிஷன்ஸ் போட்டு அந்த அப்சர்வேஷன் ஆர் தியரி எல்லாம் எழுதுகிறோம். ஸோ அந்த பவுண்ட்ரி கண்டிஷன் இருக்குது. யூனிவர்ஸு வாஸ்ட், மொத்தமாக பவுண்ட்ரியாக வைக்க முடியாது. யார் எவ்வளோ பெருசுன்னு கூட நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அந்த பவுண்ட்ரி கண்டிஷன் இருக்குது, ஹியூமன் எரர் இருக்குது, மாடல் அண்ட் ஸ்கேல் லிமிட்டேஷன் இருக்குது. ஆல் ஆஃப் திஸ் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். டிஸ்கிரிப்டிவ் அண்ட் ப்ரெஸ்கிரிப்டிவ்லையும் ஏகப்பட்ட லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் லாஸில் இருக்க கீ கேரக்டர்ஸ்லேயே ஏகப்பட்ட லிமிட்டேஷன்ஸ் இருக்குது.
ஸோ நேச்சுரல் லாவே மனுஷன் தான் கிரியேட் பண்ணுறான். இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். அது ஒரு நேச்சுரல் லாவாகவே ஒத்துக்க முடியாது. சில விஷயங்கள் அந்த மாதிரி நடக்குது, நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடக்குதுனால அது நேச்சுரல் லான்னு சொல்லணும்னா அது ஒரு மூட நம்பிக்கை. ஓகே, அது ஒரு மூட நம்பிக்கை. ஏன்னா இதில் இவ்வளோ தவறுகள் வர வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ஹைபோதசிஸ் தான், எல்லாமே ஹைபோதசிஸ் தான், தியரி தான். நேச்சுரல் லாவே ஒரு ஹைபோதசிஸ் தான். அது மேலே தான் சயின்ஸ் கட்டப்பட்டிருக்கு. சயின்ஸில் ஏகப்பட்ட அப்ராக்சிமேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் இல்லைன்னா சயின்ஸுக்கு ஒரு கால் உடைஞ்ச கணக்கு. மேத்தமெட்டிக்ஸில் நம்ம டெசிமல் வேல்யூ நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நான் விரிவுபடுத்தி சொல்லணும்னா ஏகப்பட்ட லிமிடேஷன்ஸ் இருக்குது. அப்ராக்சிமேஷன்லேயே நான் இன்னும் ஒரு மணி நேரம் பேசலாம், அவ்வளோ இருக்குது. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். மேத்தமெட்டிக்ஸில் டெசிமல் வேல்யூக்கு அப்புறமா இன்னொரு டெசிமல் பாயிண்ட் வராது. ஓகே, மேத் தெரிஞ்சவங்க டெசிமல் வச்சா அதுக்கு பின்னாடி இன்னொரு டெசிமல் பாயிண்ட் வைக்க முடியாது. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா 999 வந்துச்சுன்னா இன்னொரு டெசிமல் பாயிண்ட் வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 வைக்க முடியாது. ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட் தான் இருக்க முடியும். மல்டிபிள் டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்காது, வராதுன்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு இருக்கிற மேத்தோடைய லிமிட்டேஷன். அதில் 999 வந்துச்சுன்னா அந்த நம்பரை வச்சு நம்ம எந்த ரிசர்ச் பண்ணாலும் அந்த ரிசர்ச்சோடைய ஃபைண்டிங் அட் தி எண்ட் இன்னெவிட்டபிளி ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அது ஒரு அசம்ஷனாக தான் கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா 9க்கு அப்புறமா அடுத்து 9 தான் வருதுன்னா அது ஒரு சப் டிவிஷன் இல்லை, அதை ஃப்ராக்ஷனேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மெத்தட் இல்லை, நம்ம கண்டுபிடிக்கல. மேத்தில் இருக்க ஒரு லிமிட்டேஷன் இது. நிறைய அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அண்ட் டெசிமல் வேல்யூ முழுசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பை யூஸ் பண்ணுறோம், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் கால்குலேட் பண்ணும்போது பையன்ற ஒரு வேல்யூ யூஸ் பண்ணுறோம். அது டெசிமல் வேல்யூ ஏகப்பட்டது இருக்குது. இட்ஸ் a long number. டெசிமல் வேல்யூ இட்ஸ் வெரி லாங். நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன். எனக்கு 12th வரைக்கும் தான் சயின்ஸ் தெரியும். நான் ஒரு காமன் மேனாக தான் இந்த ஃபுல் டாப்பிக்கை அப்ரோச் பண்ணுறேன். 12th வரைக்கும் தான் சயின்ஸ் தெரியும். இப்போ நான் தேடி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நான் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தேன். அதனால் எனக்கு சயின்ஸ் பேக்ரவுண்ட் கிடையாது. காலேஜ்லாம் சயின்ஸ் படிக்கல. நான் என்ன தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். I will welcome your contradictions. Yeah, I will accept it. தப்பாக சொல்லியிருந்தால் சாரி கூட கேட்குறேன். ஸோ இந்த அப்ராக்சிமேட் வேல்யூஸ்ன்னு எடுக்கும்போது சர்க்கிளில் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறோம், இல்லை ஒரு விண்வெளிக்கு நம்ம ஒரு ராக்கெட் விடுறோம், ஸ்பேஸ் ஷட்டில் விடுறோம் அப்படின்னு ஆகணும். அந்த டிகிரிலையும் மொத்த டெசிமல் வேல்யூவும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா the number of decimal value is restricted upon preferences. நம்ம தேவைக்கு ஏற்ற அளவுக்கு decimal value ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். 2 decimal value, 3 values or 4 decimal values, 5 decimal values நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறோம். ஸோ இது எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூ தான். டு த லாஸ்ட் டெசிமல் வேல்யூ எடுத்தால் தான் ஆக்யூரேட் நம்பர். நம்ம எந்த கால்குலேஷனுமே அக்யூரேட்டாக நம்ம நம்பர் வச்சு கால்குலேட் பண்ணுறது இல்லை. ஏன்னா மேத்தில் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. அப்ராக்சிமேட் வேல்யூ சயின்ஸில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. எல்லா தியரி, எல்லா ரிசர்ச்லையுமே அப்ராக்சிமேட் வேல்யூ இருக்குது. அண்ட் சாம்பிளிங் டிஃபிஷியன்சி இருக்குது. 100% சாம்பிள் எடுக்கிறது கிடையாது. எனக்கு ஒரு தியரி நீங்கள் சயின்ஸ் மூலமாக நம்ம சொல்லணும், அது நான் நம்பணும். என்ன பர்சனலாக சொல்கிறேன், ஒரு சயின்டிஃபிக் தியரியை நான் நம்பணும்னா இட் ஷுட் பி 100% ஆக்யூரேட். அதுக்கு யூஸ் பண்ண டூல்ஸு, மெஷர்மெண்ட்ஸு, ஸ்கேலு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடைய அக்யூரசி, சாம்பிளிங் அக்யூரசி, டேட்டா, இது எல்லாமே 100% ஆக்யூரேட்டாக இருந்தால் தான் இந்த ரிசர்ச்சோடைய ரிசல்ட்டை என்னால் அக்செப்ட் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ தேடுறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம அந்த சாம்பிளிங்கில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். அப்ராக்சிமேஷன் வேல்யூ வச்சு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்திக்கிறோம். அதனால தான் இது வரைக்கும் எந்த ரிசர்ச்சுமே ஆக்யூரேட் ரிசல்ட்டாக இல்லை. எதுக்குமே எல்லாத்துக்குமே அப்கிரேடு, அடுத்த வெர்ஷன், அட்வான்ஸ்டு, இன்னும் பெட்டரானது, இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற மெஷின்ஸு அப்படின்ட்டு அடுத்தடுத்து நம்ம டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அப்ராக்சிமேட் வேல்யூ வச்சு தான் இன்அக்யூரேட்டாக ஒரு விஷயத்தை நம்ம டெவலப் பண்ணுறோம். எல்லா தியரியுமே அப்ராக்சிமேட் வேல்யூ வச்சு தான் பண்ணப்பட்டிருக்கு. இட் இஸ் நாட் ஆக்யூரேட். ஸோ சயின்ஸ் கேனாட் ஆக்யூரேட்லி ப்ரூவ் எனிதிங் பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆஃப் அப்ராக்சிமேட் வேல்யூஸ். எதையுமே சயின்ஸால் அக்யூரேட்டாக ஒரு தியரியும் கொடுக்க முடியாது, அதை ப்ரூவும் பண்ண முடியாது. எல்லாமே ஹைபோதசிஸ். எவ்ரிதிங் இஸ் an assumption. தான். நான் மேத் வரைக்கும் சொன்னேன், நம்பர்ஸ்னால மேத்தை யூஸ் பண்ண எல்லா நம்பர்ஸ்லையும் இருக்குது. நம்ம டைம் கால்குலேஷன் இட் இஸ் இன்அக்யூரேட். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கிடையாது, +or-- 24 hours தான். அண்ட் நம்மளுடைய டைம் 24 hours டைம் வச்சு தான் மொத்த பிரபஞ்சத்தையே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிளானட்டுக்கும் டைம் மாறும். ஓகே, இது
அது விதவிதமாக நம்ம கால்குலேட் பண்ணுறாங்க. அந்த டைமும் அகெயின் பேஸ்ட் ஆஃப் எர்த்தோடைய டைம் தான். ஓகே, எர்த்துக்குள்ளே நம்ம பண்ணுற ரிசர்ச்லேயே அப்ராக்சிமேட் வேல்யூனால எல்லாமே தப்பாக இருக்குது. இன்அக்யூரேட்னு சொல்கிறேன், தப்புன்னு சொல்கிறத விட இன்அக்யூரேட். இன்அக்யூரேட் சரியான வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் சயின்ஸோட லிமிட்டேஷன். இதை வச்சுட்டு நம்ம சயின்ஸை வச்சு கடவுளை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா சயின்ஸால் எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாது, கடவுளை ப்ரூவ் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கடவுள்ன்ற ஒரு நம்பிக்கை சார்ந்து நான் சொல்கிறேன். கடவுள் தான் பிரபஞ்சத்தையே படைத்தாரு அப்படின்றது தான் நம்பிக்கை. கடவுள் தான் மொத்தத்தையும் உண்டாக்குனாரு. ஸோ அவர் இந்த பிரபஞ்சத்தை பர்ஃபெக்டாக உண்டாக்கிட்டாரு. அவரை புரிஞ்சுக்கணும்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு டூலாக இருக்கணும். பர்ஃபெக்ட் டூல், அக்யூரேட் டூலை வச்சு தான் கடவுளை தேடணுமோ இல்லை புரிஞ்சுக்கணுமோ இல்லை அளவெடுக்கணுமோ இல்லை வியாக்கியானம் பண்ணணும்னா ஒரு பர்ஃபெக்டான டூலாக இருக்கணும். ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு சயின்ஸுன்ற ஒரு டூலை வச்சு பர்ஃபெக்டான ஒரு கடவுள்ன்ற ஒரு நம்பிக்கையை ப்ரூவ் பண்ணணும்னா இம்பாசிபிள். கடவுள் வந்து நான் ஃபிசிக்கல்னு சொல்கிறாங்க. ஆனால் கடவுள் மனிதர்களோட உறவாடி டிரெக்டாக மனிதர்கள்கிட்ட ஆடிபிளாக பேசின விஷயங்கள் நடந்திருக்கு. கடவுள் அவதாரம் எடுத்து மனுஷனோட நடந்ததெல்லாம் சரித்திர குறிப்புகள் இருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட். நான் கிறிஸ்டியன், அந்த ஃபெய்த்தில் தான் நான் பேசுகிறேன். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த என்னுடைய கம்யூனிட்டி, கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் கடவுள் இருக்கிறாருன்னு சயின்டிஃபிக்கலாக நான் ப்ரூவ் பண்ணோம். நிறையா பேர் அப்பாலஜிஸ்ட் கிளம்புறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில விஷயங்கள் படிக்கிறேன், இந்த விஷயம்லாம் சயின்ஸில் இருக்குது பார்த்தியா, this calls for an intelligent creator, evidence for an intelligent creator. கடவுள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது என்னன்னு கடக்கடன் படிச்சிடறேன். I don't take much time. ஃபைன் டியூனிங் ஆஃப் தி யூனிவர்ஸ். இந்த ஃபைன் டியூனிங்னால தான் லைஃப் வாழ முடியுது. யூனிவர்ஸ் இந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி இல்லைன்னா எந்த உயிர் வாழறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஃபிக் தியரி இருக்குது. த ஃபைன் டியூனிங் ஆஃப் தி யூனிவர்ஸ் கால்ஸ் அவுட் டு காட்னு சொல்கிறாங்க. த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், பிக் பேங்க்கு முன்னாடி கடவுள் இருக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆரிஜின் ஆஃப் லைஃப், ஏபயோஜெனசிஸ் ப்ராப்ளம், அதுக்கு கடவுள் தான் தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் இந்த டிஎன்ஏ, காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டிஎன்ஏ, அதெல்லாம் யாரோ ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க, அது கடவுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இர்ரெடியூசிபிள் காம்ப்ளெக்சிட்டி இன் பயாலஜி, ஆந்த்ரோபிக் பிரின்சிபல், மாரல் லா இன் ஹியூமன்ஸ், எல்லாமே நன்மை தீமை தெரிஞ்சுக்கொள்கிற ஒரு அறிவு இருக்குது. நன்மையும் தீமையும் புரிஞ்சுக்கொள்கிற நேச்சுரலான ஒரு அறிவு இருக்குது மனுஷனுக்கு, அது கடவுள்கிட்ட தான் வந்துக்குன்னு சொல்கிறாங்க. கான்ஷியஸ்னஸ் அண்ட் ஃப்ரீ வில், இதெல்லாம் கடவுள் கொடுத்தது. இது இப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நிரூபிக்க பார்க்குறாங்க சயின்ஸோட வழியில் போய். இது வந்து ஹைப்போதசிஸ் தான், இது கடவுளை நிரூபிக்காது. நானும் கிறிஸ்டியன் தான், கடவுள் நம்பிக்கை இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் கடவுளை நிரூபிக்காது. இது ஒரு ஹைப்போதசிஸ் தான். இது வந்து கடவுள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. வாய்ப்புன்னு சொல்லும் போது அது ஆதாரம் ஆகாது, வாய்ப்பு தான். கடவுளை நிரூபிக்க முடியுமா அப்படின்னா முடியாது, என்னைக்குமே முடியாது. கடவுளை நிரூபிக்க முடியும். கடவுளே நேராக வந்து நின்னா கூட பார்க்குறவன் கடவுளை ஏலியன் தான் சொல்லுவோம். சயின்ஸ் பார்க்குறவன் ஏலியன் தான் சொல்லுவோம். இல்லை, கடவுளே மனுஷன் முன்னாடி வந்து நின்று நான் தான் கடவுள், நான் தான் உன்னை படைச்சேன், என்னை ஆராய்ந்து பார்த்துக்கோ, டெஸ்ட் பண்ணிக்கோ, என்ன வேணா என்னை கேள்வி கேளு, என் இன்டெலிஜென்ஸ் செக் பண்ணு, என்ன கேள்வி வேணா கேளு, நான் கடவுள்னு செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாருன்னா, டெஸ்ட் பண்ணி பார்த்து டெஸ்ட் முடிவில் இது ஒரு ஏலியன்னு சொல்லி முடிச்சிருவோம் மனுஷன். கடவுள்னு ஒத்துக்க விட மாட்டான். சில பேர் கடவுள்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்ட மக்கள், இந்த 61% கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க கடவுள்னு நம்ப வாய்ப்பு இருக்கு. மிச்சவங்கள்லாம் ஏலியன் தான் சொல்லுவாங்க. சயின்ஸ் நம்புறவன் கண்டிப்பா ஏலியன் தான் சொல்லுவான். சயின்ஸ் மூலமா பார்த்தா ஏலியன் தான் சொல்லுவான். கடவுளே நேர வந்து நின்னாலும் கடவுளை நம்ப மாட்டாங்க. கடவுளை ப்ரூவ் பண்ண முடியுமா? வேற எதனா வழி இருக்கா? வேற எப்படி தான் கடவுளை நிரூபிக்கிறது அப்படின்னா கடவுளை நிரூபிக்கவே முடியாது. கடவுள் அவரே வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னா கூட அது நிரூபணம் ஆகாது. ஏன்னா நான் சொல்றது எனக்கு சாட்சி ஆகாது, வேற யாருன்னா தான் சாட்சி கொடுக்கும். கடவுளுக்கு சாட்சி கொடுக்க கடவுள் தவிர வேற யாராலும் முடியாது. அதனால கடவுளை நிரூபிக்க முடியவே முடியாது. எக்காலத்திலையும் எந்த காலத்திலையும் கடவுள் நேராகவே வந்து நின்றா கூட கடவுளை நிரூபிக்க முடியாது. ஸோ கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும்னு நினைச்சு தேடுற மக்களுக்கு நான் கொஞ்சம் உதவ ஆசைப்படுறேன். நான் ஒரு கிறிஸ்டியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்ல ஆசைப்படுறேன். நிறைய கடவுள்கள் இருக்கிறாங்க, நிறைய நம்பிக்கைகள் இருக்கு, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக தேடுறாங்க. நான் ஒரு கிறிஸ்டியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேடுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண ஆசைப்படுறேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நானும் கடவுளை தேடி அலைஞ்சிருந்தேன்.
அப்போ நான் நிறைய மதங்களை தேட ஆரம்பித்தேன். நான் எப்படி ஆரம்பித்தேன்னா, எனக்கு திடீர்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் லைஃப்பில் உண்மையை தேடணுன்ட்டு ஒரு ஆசை வந்தது எனக்கு. எல்லாத்துலேயும் உண்மை போய் இருக்குது. நம்ம பார்க்குறது கேட்குறது எல்லா விஷயங்களும், உணர்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உண்மை போய் இருக்கும். நம்மளாலேயே ஐடென்டிஃபை பண்ண முடியும். எனக்கு பொய் பிடிக்காமல் போயிடுச்சு. ஆக்சுவலி நான் கடவுளை தேடலை, எனக்கு பொய் பிடிக்கல, எனக்கு உண்மை பிடிச்சிருக்கு. அந்த உண்மையை தேடிக்கிட்டே போனேன். வேறு என்னென்ன உண்மை இருக்குது, வேறு எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த இடத்துலலாம் உண்மை இருக்குது, எந்தெந்த ஐடியாஸில் உண்மை இருக்குது, என்னென்ன செயல்களில் உண்மை இருக்குது அப்படின்னு நான் தேட ஆரம்பித்து நான் அந்த உண்மையை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது தேட நான் தேடி போனது மதத்துக்குள்ளே தான் தேடி வந்தேன். உண்மை நிறையா இருக்கிற இடம் மதமாக இருந்தது. மதத்துக்குள்ளே நிறைய உபதேசங்கள் ரொம்ப உண்மையாக இருந்தது, நேர்மையாக இருந்துச்சு, அன்பு நிறைந்ததாக இருந்தது. அதனால் மதத்துக்குள்ளே நான் நுழைஞ்சேன். நிறையா மதங்களை நான் ஆராய்ந்து பார்த்தேன், தெரிஞ்சுக்க பார்த்தேன். தேடி போயிட்டே இருக்கும்போது இயேசு அப்படின்ற ஒரு பேர்கிட்ட நின்னேன். இயேசு பைபிள் கடவுள்னு சொல்லிக்கலாம். இது இயேசு கடவுளுடைய அவதாரம். கடவுள் உருவம் எடுத்து பூமிக்கு வந்த அவதாரத்தினுடைய பேர் இயேசு. உண்மையெல்லாம் நேராக அங்கே சேர்ந்துச்சு. சரி, நான் இயேசுவை பற்றி படிக்க ஆரம்பித்த பிறகு அந்த பாதையில் கடவுள் என்ன மீட் பண்ணி என் கண்களை திறந்து விட்டார். எனக்கு பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வித் காட். நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்னை மன்னிப்பு கேட்க சொன்னார். என்னென்னலாம் தப்பு பண்ணேன், இந்த உண்மை தெரிஞ்ச உடனே நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன்ட்டு எனக்கு தெளிவாக ஆரம்பிச்சது. என் கண்கள் திறந்து நான் பண்ண தவறுகள்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. எல்லா தவறுக்கும் நான் மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருந்துச்சு. யாருக்கிட்ட கேட்கணும்னா கடவுள்கிட்ட கேட்கணும். கேட்க சொன்னார். நான் மன்னிப்பு கேட்டேன். அன்னைக்கு நான் கடவுளை பார்த்தேன். ஐ மெட் காட் த டே ஐ சாட் ஃபார் ஃபர்கிவ்னஸ். நான் மனம் திரும்பின நாள் அன்னைக்கு நான் கடவுளை பார்த்தேன். நான் இப்போ கடவுளோட நடந்துட்டு இருக்கேன். கடவுள் என் கூட பேசுகிறாரு, நானும் கடவுளோட பேசுகிறேன். ஒரு உறவு இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. கடவுள் லிட்டரலாக பேசுகிறார், என்கிட்ட வழி நடத்துவார். ஸோ கடவுள் இருக்கிறாரானா 100% நான் நம்புறேன். கடவுள் இருக்கிறார். கடவுள் தான் பிரபஞ்சத்தை படித்தார். கடவுள் தான் எனக்கு இப்போ நான் இந்த வீடியோவில் பேசின விஷயங்கள்லாம் கடவுள் தான் எனக்கு கொடுத்த அறிவு. இந்த வியாகியானம் பண்ணுறது, இப்படிலாம் பார்க்கணும், இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கடவுள் தான் சொல்லி கொடுத்தாரு. இந்த சேனல் முழுக்கவே நான் கடவுளை பற்றி தான் பேசியிருக்கேன். இந்த யூடியூப் சேனல் நீங்கள் போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறீங்கன்னா முழுசாக கடவுளை பற்றி தான் பேசியிருக்கேன். கடவுள் டிரெக்டாக எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தான் நான் பேசியிருக்கேன். ஸோ கடவுள் இருக்கிறான்னு நான் நம்புகிறேன். நீங்கள் டேரெக்டாக பைபிளில் போய் தேடுங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பிக்கையில் இருக்கும். பட் இதுதான் சரியான வழி. நீங்கள் எங்கே போய் கடவுளை தேட ஆரம்பிச்சிங்கனாலும் நீங்கள் நிற்கிறது பைபிளில் தான் நிற்பீங்க. பைபிள்ன்றது ஒரு மத சார்ந்த புத்தகம் கிடையாது. பைபிள்ன்றது ஒரு சரித்திர குறிப்பு. கடவுளும் மனுஷனும் உறவாடின அந்த சரித்திரத்துடைய குறிப்புகள் சேர்த்து எழுதப்பட்டது தான் பைபிள். ஓகே, கடவுள் யூதர்கள்னு ஒரு மக்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தன்னைத்தானே வெளிப்படுத்தி ஆடிபிளாக பேசினார். அந்த மக்களோட இன்டர்சீட் பண்ணார். அந்த மக்கள் வாழறதுக்கு சொல்லி கொடுத்தாரு. கட்டளைகள்லாம் கொடுத்தாரு. பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டதெல்லாம் எல்லா கதைகளும் எப்படி அவர் உருவாக்குனாருன்ற எல்லா சரித்திரத்தையும் அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தி தன்னை பற்றி நிறையா வெளிப்படுத்தி அந்த மக்களை வழி நடத்தினார். அந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக தற்சொருவம் எடுத்து அவதாரம் எடுத்து பூமிக்கு அந்த மக்களுக்காக தன் உயிரை கொடுத்து காப்பாற்றினார். இந்த சரித்திர குறிப்பு தான் பைபிள். இது மதம் சார்ந்த புத்தகம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை படைச்ச கடவுளை பற்றின சரித்திர குறிப்பு. ஸோ அதுக்குள்ளே தான் நிற்பீங்க. நீங்கள் டேரெக்டாக படிக்கணும்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க யாரா கிறிஸ்டியன்ஸ் கிட்ட அவங்க பைபிள் வச்சுருப்பாங்க. சும்மா கேட்டு வாங்கி படிக்கலாம், படித்து பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம், தேடலாம். ஆனால் நீங்கள் சத்தியத்தை தேடுங்க. இன்னெவிட்டபிள் இங்கே தான் சேருவீங்க. மற்ற கடவுள்லாம் பொய்யானா ஆமாம், எல்லாமே பொய் தான். அதுதான் என்னோட நம்பிக்கை. எல்லா மதங்களும் எல்லா கடவுள்களும் பொய். பைபிள்ன்ற புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க கடவுள் தான் உண்மையான கடவுள். இது நான் தேடி அறிஞ்சிக்கிறது. இது என்னுடைய நம்பிக்கை. மற்றது எல்லாமே பொய், மற்றது எல்லாமே ஈவல். பேய் பிசாசுலாம் சொல்லுவாங்கல்ல, அப்படி கூட சொல்லிக்கலாம். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஓகே, கடவுளை தேடுறவங்க டேரெக்டாக பைபிளில் தேடினா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இல்லாட்டி உண்மையை தேட ஆரம்பிங்க. சுற்றி முற்றி இங்கே தான் நிற்பீங்க, வேறு வழி கிடையாது. So I hope this was all useful. இந்த எபிசோட் இஸ் பேசிக்லி ஃபார் சயின்ஸ். கடவுளை ப்ரூவ் பண்ண முடியாது, ஏன் ப்ரூவ் பண்ண முடியாது அதுக்கான தான் வீடியோ. சயின்ஸில் என்ன தவறாக சொல்லியிருக்கேன், டிபேட்டபிளாக இருக்குது, கொஷினபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் சப்சிக்வெண்ட் எபிசோட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆசைப்பட்றேன். எதனா தவறாக சொல்லியிருந்தா ஒரு வீடியோ போட்டு மன்னிப்பும் கேட்குறேன். ஸோ தட்ஸ் இட். இன்கேஸ் நான் பேசின விஷயங்களை ரிலேட்டடாக நீங்கள் எதனா என்கிட்ட சொன்னால் மாத்திரம் போதும்னு நினச்சிங்கன்னா
கீழே கமெண்ட் பண்ணலாம். ஆர் என் கூட கான்வெர்ஸ் பண்ணணும், என் கூட கால் பண்ணி பேசணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். வில் கால் அண்ட் டிஸ்கஸ். தட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட். இஃப் இன் கேஸ் நீங்கள் இதோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்க்கில் பார்க்கலாம். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ, மேலே இருக்க லிங்க்கில் ஃபாலோ பண்ணிக்கலாம். May the Lord God give you more understanding on how to seek Him. In Jesus' name, Amen. See you in the next episode.